காதுலயும் அடிச்சுக்கலாம். இப்படி எல்லாம் அடிக்கிறதுனால இஎன்டி ப்ராப்ளத்துல இருக்க பாக்டீரியா முழுங்கும் போது அது வயிற்றுக்குள்ள போகாது. வயிற்றுக்குள்ள போய் கல்லீரல்ல கல்லு உற்பத்தி ஆகாது, பாங்க்ரியாஸ்ல கல்லு உற்பத்தி ஆகாது. லெமன் ஜூஸ கரையில புழிஞ்சு விட்டீங்கன்னா எப்படி வெள்ளையா ஒரு தெரியும். சிட்ரஸ் அந்த வெள்ளையா இருக்கிறது என்ன பண்ணும்னா நம்ம கிட்னில இருக்கிற அந்த கிருமிகள்லாம் அடிச்சு கொண்டாந்துரும். இது வந்து அழகா முகத்தை வைக்கும். நெல்லிக்காய் சாப்பிடுறது இது எப்படினாலும் சாப்பிடலாம். தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாம், ஜூஸ் அடிச்சு சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடலாம், உப்பு தூள் அது. இதுல வந்து ரிச்சஸ்ட் குளோரோஃபில் இருக்கு. இந்த மாங்காயை சாப்பிடும் போது ஃபேட்டி லிவர் குறையுதுன்னு சொல்றாங்க. இந்த டிஜாக்சின் அந்த சத்து இருக்கிறதுனால இது இறுதிய பலமாக்கின் புசத்துல இருக்கு. ஓலிசியூட்ல ஆதி காலத்திலே இதுல இருக்குன்னு போட்டிருக்காங்க. வெங்காயத்தாள் வருதா? ஓகே, ஒரு இலைக்கு இவ்வளவு ஜூஸ் வருது. இது வந்து ரொம்ப பொட்டன்ஷியல். இதை வந்து ஒரு ஸ்பூன்ல கலெக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு உள்ள கொடுக்கும் போது ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வராது. இரும்பு சத்து அதிகமா உள்ளது அத்தி. ஓகே, இரும்பு சத்து அதிகமா இருக்கனால உங்களுக்கு இப்போ சித்தர்கள் வந்து கிருமிகளை இரும்பு வச்சு தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆன்டி டயபெட்டிக் மெடிசன். இப்ப அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இதை வந்து ஃப்ரீயா தராங்க. சக்கரை வியாதிக்கு ஆவாரம்பூ சூரணம் போட்டு நம்ம மருந்து தராங்க. ஆமா தராங்க. அதை வந்து எல்லா சித்த மருத்துவ பிரிவுலையும் தமிழ்நாடு ஃபுல்லா கிடைக்குது. இதை வந்து நம்ம மக்கள் வந்து இது கண்டிப்பா சாப்பிடணும். கற்கள் எல்லாம் இருக்குல்ல, அது சிறுநீரகமாகட்டும் இல்ல கல்லீரல், மண்ணீரல், இந்த பித்தப்பை, இங்க எதுவா இருந்தாலும் அதனுடைய சிம்டம்ஸ் என்னவாலாம் காமிக்கும்? இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்கன்ற அளவுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் சொல்லுங்க. சிம்டம்ஸ் அதான் சொன்னோம்ல மேடம், கல்லு வந்து கோலி உருண்டை மாதிரி இருந்தா தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து ஹெவினஸ் மட்டும் இருக்கும். இந்த சைடு தான் கிட்னி இருக்கு, இந்த சைடு ஒரு கிட்னி ரெண்டு இருக்கும். சோ அதனால மேக்சிமம் வந்து இந்த கல்லை நம்ம வந்து அவங்களா சொல்லும் போது நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா பார்த்தாகும். யூரின் டெஸ்ட்ல எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் அல்ட்ராசவுண்ட்ல தான் தெரியும். நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தோம்னாக்கா ஸ்டோனுடைய அமைப்பு அப்படி தெரிஞ்சு உருண்டையா இருக்கு, அவங்களால அவங்களுக்கு கனமா இருக்கும். இப்ப நம்ம இடுப்புல ஒரு பொருளை தூக்கி வச்சிருக்கும் போது ஏதோ ஒரு பாரத்தை தூக்கி வச்சிருக்கோம், அது மாதிரி நம்ம உள்ளுறுப்புல வைட்டல் ஆர்கன்ல ஒரு கல்லை தூக்கி வச்சா நமக்கு அன்னீசியா இருக்கும்ல, அந்த மாதிரி அன்னீசியா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதுகு இந்த பெயின் இருக்கும் சிறுநீரகத்துல இருந்ததுன்னா. அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் மேடம், சாரி, பேக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. பேக் பெயின்னா அதாவது சிசேரியன் பேபி பண்ணா கூட பேக் பெயின் வரும். ஏன்னா ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க டாக்டர்ஸ். அந்த இடுப்பு கீழே மரத்து போறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க, அதனால கூட பேக் பெயின் வரும். ஆனால் இந்த கிட்னி ஸ்டோனை வந்து நாங்க மறக்க கூடாது டாக்டர்ஸ். நம்ம வந்து டிஃபரன்சியல் டயக்னோசிஸ் ஒண்ணு இருக்கு. இது இல்லாட்டி அது, அது இல்லாட்டி இது, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இது இல்ல, சிசேரியன் பண்ணல, அப்ப என்ன நினைக்கணும், கிட்னி நினைக்கணும் டாக்டர்ஸ். இப்ப கிட்னில ஸ்டோன் இருக்கும், அதனால பேக் பெயின் வரும். அடுத்த பாயிண்ட் நாங்க என்ன கேட்கணும், கீழே எங்க நச்சுன்னு பாத்ரூம்ல உட்காந்தியா, கீழே விழுந்தியான்னு கேட்கணும். எதுவுமே ஹிஸ்டரி இல்லைன்னா அப்போ டைரக்டா அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லிட வேண்டியதான். அவங்க சிம்டம்ஸ் வந்து சொல்லக்கூடியது பேக் பெயின் தான் சொல்லுவாங்க. நம்ம பண்ணக்கூடியது இன்வெஸ்டிகேஷன். அதுல எத்தனை எம்எம் ஸ்டோன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், அவங்களுக்கு வேற ஏதாவது நோய் இருந்து இந்த மாதிரி வந்திருக்காங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப இஎன்டி ட்ரபிள் இருக்கு, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் உற்பத்தி பண்ணது நாங்க படிச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி டிராப்ஸ் எடுத்து அவங்களுக்கு இஎன்டி ட்ரபிள் இருந்திருக்குமா எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாக்க, இது வந்து படிகாரம் உப்பு கரைசல், படிகாரம் உப்பு கரைசல். ஆமா, இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி மூக்குல அடிக்கணும். அடிச்ச உடனே இங்க இருக்க கிருமி தான் கிட்னிக்கு போகுது. ஓகே, அது நேசல் பாலிப் எல்லாம் சொல்லுவாங்க, மூக்கு தண்டு வளைஞ்சிருக்குலாம் சொல்லுவாங்க. சோ இந்த கிருமி நீங்க இன்விட்ரோ ஸ்டடிஸ், ஸ்வாப் ஸ்டடி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரெப்டோகாக்கை, ஸ்டாப்லோகாக்கை, ஃபங்கஸ், இந்த மாதிரியான கிருமிகள் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். சோ அந்த கிருமிகள் தான் நம்ம உடம்ப டேமேஜ் பண்றது. எதை? வைட்டல் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்றதும் இல்லாம கற்களையும் உற்பத்தி பண்ணது, ஸ்டோன்ஸையும் உற்பத்தி பண்ணி விட்டுறது. சோ நம்ம கல்ல முழுங்குறதுனால கல் உற்பத்தி ஆகிறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். கல்ல முழுங்குறதுனாலயோ அல்லது வேற எது சாப்பிட்றதுனாலயோ, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க கால்சியம் மாத்திரை போட்டதுன்னு, அதெல்லாம் கிடையாது. கிருமிகளும் ஒரு காரணம்.
அதே மாதிரி யூரினை அடக்குறதுனாலையும் அதுல இருக்க உப்புகள் வந்து ரிட்டன்ஷன் ஆயிடும். ஓகே. ரிட்டன்ஷன் மீன்ஸ் ரிவர்ஸ் ஆயிடும். வேடனுக்கு வரக்கூடிய அந்த யூரின்ல இருக்க உப்பு அடக்கிட்டே படுத்தா என்ன பண்ணும், அது வெளியே போக முடியாம மேல ஏறத்தானே செய்யும். மேல ஏறி கிட்னில போய் உட்காந்து அது என்ன பண்ணும், அது ஒரு உப்பு தான், கல்லா மாறிடும். அதனால இந்த டிராப்ஸ் வந்து இப்படி அடிச்சுக்கலாம், காதுலயும் அடிச்சுக்கலாம். இப்படி எல்லாம் அடிக்கிறதுனால இஎன்டி ப்ராப்ளத்துல இருக்க பாக்டீரியா முழுங்கும் போது அது வயிற்றுக்குள்ள போகாது. வயிற்றுக்குள்ள போய் கல்லீரல்ல கல்லு உற்பத்தி ஆகாது, பேங்க்ரியாஸ்ல கல்லு உற்பத்தி ஆகாது, அடுத்து ஸ்பிளீன்ல கல்லு உற்பத்தி ஆகாது. என் பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன், மண்ணீரல்ல கல்லா இருக்கும். அந்த கல்லை உடைக்கிறதுக்கு மருந்து இருக்கு, மருந்து இருக்குது. பட் ப்ரிவென்ஷனா இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி படிகாரம் உப்பு கரைசல அடிச்சுக்கணும். அடிக்கும் போது இனிமே ஒரு கிருமி கூட இனிமே கிட்னியை போய் தாக்க கூடாது, தாக்கி கல்லை உற்பத்தி பண்ண விடக்கூடாது நம்ம. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து மக்கள் நலன் விரும்பியாதான் இருக்கணும், அதாவது என்ன வருமுன் காப்பானதான் இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து இந்த மாதிரி கரைசலை செஞ்சு டிராப்ஸ் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட் அவங்களுக்கு வந்து உணவு முறையில இப்ப நான் சொன்னேன், வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு, அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து இது எப்படி சாப்பிடணும்னா மேக்சிமம் இந்த எலுமிச்சம்பழ சாறு வந்து உங்களுக்கு பெஸ்ட். எப்படி சொல்றது, வைட்டமின் சி அதிகமா உள்ளது இதுல. வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, லெமன் ஜூஸ கரையில புழிஞ்சு விட்டீங்கன்னா எப்படி வெள்ளையா தெரியும். சிட்ரஸ் அந்த வெள்ளையா இருக்கிறது என்ன பண்ணும்னா நம்ம கிட்னில இருக்கிற அந்த கிருமிகள்லாம் அடிச்சு கொண்டாந்துரும். சுத்தப்படுத்தக்கூடியது. இப்ப நம்ம ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு போடுறோம், இது கிளீன் அது மாதிரி வச்சுக்கோங்களேன். இது உடல் சுத்தப்படுத்துறது. லெமன் ஜூஸ் விட்டமின் சி இருக்கு, அதே மாதிரி உடலை சுத்தப்படுத்துறது. அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழ தோலை வந்து யாருமே நம்ம சாப்பிடறது இல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எலுமிச்சம்பழ தோலை சாப்பிடணும் கண்டிப்பா. ஏன்னா தோல் தான் வந்து ஃபைபர் சத்து அதிகமா உள்ளது. தோலை கண்டிப்பா சாப்பிடும் போது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இது சாப்பிட்டா ரொம்ப இதுவா இருக்குமேமா, எப்படி கசப்பா இருக்க முடியும்? கசப்பா இருக்கும். அந்த கசப்பு தன்மை தான் வந்து கிருமிகளை கொள்ளுதுன்னு போட்டிருக்கு. தோற்பு கசப்பு எல்லாமே இருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட வேண்டியதான், வேற வழி இல்லை. அது மாதிரி நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு தெரியும், வைட்டமின் சி அதிகமா உள்ளது, பல்லுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். மேக்சிமம் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிடுறவங்களுக்கு we can live long life. பெரிய நெல்லி தான் சாப்பிடணும், கிடைக்கிற நெல்லி சாப்பிடலாம். இது வந்து காயக்கல்பம் சொல்லுவாங்க. காயக்கல்பம்னா நம்ம உடம்ப வந்து பழுக்க விடாம நல்ல மேக்சிமம் பழுக்க விடாம காயாக வைப்பது, பழுக்க விடாம காயாக வைப்பது. இப்போ அந்த ஏஜ் ஆகிறது கூட குறைக்கும். தரை, திரை, பிணி, மூப்பு இதெல்லாம் வந்து நரைனா நரமுடி, திரைனா கண் திரை, கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறது. பிணி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு, எப்ப பார்த்தாலும் உனக்கு ஜுரம், எப்ப பார்த்தாலும் உனக்கு நோய், அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வரவிடாம தடுக்கும். மூப்பு ஒரு வயசான தோற்றம் இல்லாம, இது வந்து அழகா முகத்தை வைக்கும் நெல்லிக்காய் சாப்பிடுறது. இது எப்படினாலும் சாப்பிடலாம், தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாம், ஜூஸ் அடிச்சு சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடலாம், உப்பு தோறு. அது அடுத்து வந்து மாங்காய். மாம்பழத்தை விட சிறந்தது மாங்காய். இதுல வந்து ரிச்சஸ்ட் குளோரோஃபில் இருக்கு. இந்த மாங்காயை சாப்பிடும் போது ஃபேட்டி லிவர் குறையுதுன்னு சொல்றாங்க. ஃபேட்டி லிவர் குறையுது, கிட்னி ஸ்டோன் கரையுது. அதே மாதிரி பிளாடர்ல வந்து ஸ்டோன் உற்பத்தி ஆகுதுன்றான். பிளாடர்னா மூத்திர பையின்னு சொல்றாங்கல்ல, ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சேம் தான். சோ இந்த மாதிரி பெண்களோட ஆண்களுக்கு தான் வந்து ஸ்டோன் வந்து அடைக்குதுன்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? சோ அந்த ஸ்டோன் என்ன பண்ணுனா கம்ப்ளீட்டா அந்த பிளாடர் ஸ்டோனு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டே இருந்து யுரித்ரான்வாங்க, அதாவது நீர்ப்புழை, அதாவது ஒரு இரிட்டேஷன், அதாவது என்ன சொல்றது, யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கும். அந்த பிளாடருக்குள்ளார நிறைய ரத்த குழாய்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஆர்டரிஸ்லாம் இருக்கும். அந்த கிருமிகள் என்ன பண்ணா போய் ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஓட்டை போடும்போது இதுல இருக்க உப்புக்கள்லாம் அதுல போய் இரிட்டேட் பண்ணும்ல, உப்பு தானே, அந்த உப்பு என்ன பண்ணும், ரத்த குழாயில போய் இப்படி டச் ஆனவுடனே இரிட்டேட். அதனாலதான் ஒண்ணுக்கு போகும்போது எரியுதுன்னுவோம் சில சமயங்கள். சோ அதனால கிருமிகள் இருக்கான்னு நம்ம பாக்குறது நம்மளுடைய கடமை.
ஸோ அந்த மாதிரி பிளாடர்ல இருக்க ஸ்டோன்ஸை கரைக்கிறதுக்கு மாங்காய். ஓகே. இது ஒரு மாம்பழத்தை விட மாங்காய் சிறந்தது. இயற்கையா நேச்சுரல் இம்யூனிட்டி இதுல கிடைக்குது சாப்பிட்டா. இது சாப்பிடும் முறைன்னு ஏதாவது இருக்கா, இல்ல அப்படியே கூட சாப்பிடலாம்? அப்படியே சாப்பிடலாம், தொட்டு சாப்பிடலாம். எதுவும் இது கிடையாது. லிவர் டிசீஸ் முக்கியமா குறையுது. ஓகே. வைட்டல் ஆர்கன்ஸ்ல கல்லு உற்பத்தியாக விடாம தடுக்கிறது மாங்காய். மாங்காயினுடைய சிறப்புகள் இது. முக்கியமான சிறப்பு வந்து ஃபேட்டி லிவர் கரையுதுன்னு போட்டிருக்காங்க. ஃபேட்டி லிவர்னா என்ன? குண்டான லிவர், நாட் டெபாசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால். எனி டைப் ஆஃப், அதாவது அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேட்டா இருக்கலாம், அக்குமுலேஷன் ஆஃப் பாக்டீரியாவா இருக்கலாம், அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸிசிட்டி. நம்ம சாப்பிட்ற மருந்துகளுடைய டாக்ஸிசிட்டி கூட டம்ப் ஆகும். மருந்துகள்லாம் சாப்பிட்றோம்ல, ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடும்போது சில இதெல்லாம் அங்கே போய் ஸ்டாக்னேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இது வந்து சரி பண்ணுது மாங்காய். பப்பாளி காய்மா? பப்பாளி காய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பப்பாளி காய் வந்து மேக்சிமம் இந்த கல்லடைப்பு நோய்க்கு சிறந்ததுன்றாங்க. இந்த பப்பாளி காயை லைட்டா தோல் சீவிட்டு சமைச்சு இதை வந்து கறியா சமைச்சு சாப்பிடலாம். சாப்பிடும்போது கிட்னி டிசீஸ், கல்லு வர விடாம தடுக்குன்னு சொல்றாங்க. காய் தான் பப்பாளி காய். ஓகே. பப்பாளி பழமும் சாப்பிடலாம். சில பேர் வந்து சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா பப்பாளி காய் சிறந்தது. ஆனா ரொம்ப சின்ன காயா இருக்குன்னு நினைக்காதீங்க, ஏதோ பப்பாளி காயே தான். இது வந்து தோலை நல்லா சீவிட்டு கறியா சமைச்சு சாப்பிடலாம். அடுத்து வந்து வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு. டிஜாக்ஷன்ங்கிற ஒரு சத்து வந்து இதுல இருக்கு, இதயத்துக்கானது இதுல இருக்குது டிஜாக்ஷன். இந்த டிஜாக்ஷன் அந்த சத்து இருக்கிறதுனால இது இறுதிய பலமாக்கின்னு புஸ்தத்துல இருக்கு. ஓலைசுவடில ஆதி காலத்திலே இதுல இருக்குன்னு போட்டிருக்காங்க, வெங்காயத்தாள்ல. சோ இருதய பலமாக்கி இருதய நோயை குணப்படுத்தக்கூடியது. பத்தாவதுக்கு இது வந்து உங்களுக்கு தெரியும், இதுல ரிச்சஸ்ட் சல்பர் இருக்கு. ஓகே. சின்ன வெங்காயத்துல இருக்கு, பெரிய வெங்காயத்துல இருக்கு. ஓகே. எந்த வெங்காயத்துல எடுத்தாலும் சல்பர் இருக்கத்தான் செய்யும். சல்பர்னா என்ன? இப்போ மாம்பழம் சரியா பழுக்கலனாக்க கந்தகக்கல் வைக்கிறாங்க. ஆமா, கந்தகக்கல் ஒரு இடத்துல வச்சா போதும் எல்லா மாம்பழம் பழுத்துரும். அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு ஹீட் கொடுக்கக்கூடியது. அந்த சல்பரை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேசிக் ஆன்டிபயோட்டிக் சொல்றாங்க. ஹெவி ஆன்டிபயோட்டிக் எங்க இதுல வந்து ரசகந்தி மெழுகுன்னு நாங்க சொல்லுவோம். அவங்க இதுல சொல்லுவாங்க அமாக்சிலின். இப்ப நிறைய ஆன்டிபயோட்டிக் எல்லாம் வந்தாச்சு, ஆம்பிசிலின், அமாக்சிலின் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது வந்து ஹெவி. பேசிக் வந்து சல்பர். இப்போ வெங்காயம் நம்ம நறுக்கும் போது கண்ணுல தண்ணியா வருதுல்ல, அதுக்கு ரீசன் வந்து சல்பர் தான். ஒரு இரிட்டேஷன். அப்ப நமக்கு இயற்கையாவே கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது வந்து சிறுநீரையும் நல்லா வெளியேற்றும். சிறுநீரை வெளியேற்றும், கல்ல கரைக்கும், டைஜஷன் ஒழுங்கு ஆகும். இது ஒரு காயக்கல்பம். ஓகே. காயக்கல்பம்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், உடம்ப வந்து பழுக்க விடாமல் இளமையா வைக்கக்கூடியது. இந்த கீரையோடய சாப்பிடணும், குளோரோஃபிலையும் சேர்த்து சாப்பிடும் போது பொலிவோட இருக்கலாம். முடி நிறைய வளரும் இது சாப்பிட்டா. ஓகே. குடல்ல இருக்க சின்ன கீரை பூச்சியெல்லாம் அழிந்து போயிடும். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கற்பூரவள்ளி தடியான இலை. இந்த இலையை வந்து இப்படி வச்சால் வாசம் ரொம்ப இருக்கும். அந்த பாருங்க வச்சாலே. ஆமாமா, இது கொஞ்சம் இப்படி பண்ணோம்னா கூட நல்ல. ஆமா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து இந்த இலைக்கும் இந்த இலைக்கும் வித்தியாசம் என்ன? இது வந்து இதுல சாறு வராது, ஆனா இதுல அவ்வளவு சார கடவுள் படைச்சிருக்கான். சோ இந்த இலைய வந்து என்ன பண்ணோம்னா லைட்டா கசக்கி இது அப்படியே கழுவிட்டு அடுப்பு தணல்ல வாட்டணும். அடுப்பு தணல்ல, அதாவது கொட்டாங்குச்சி எரிக்கணும். கொட்டாங்குச்சி எரிச்சு அந்த கறி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீட் தணல்ல அதை காமிக்கணும். எத்தனை இலை நமக்கு தேவைப்படுமோ. பச்சை குழந்தைகளா இருந்தா பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு இலை போதும். பெரியவங்களா இருந்தா ஒரு நிறைய 10 இலை கூட இருக்கலாம். இப்படி வாட்டி அதை இப்படி வாட்டின உடனே அப்படியே இந்த ஜூஸ் வரும். ஜூஸ் வந்த உடனே அந்த ஜூஸை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டியில சேகரிச்சுக்கணும். வருதுங்களா? வருதா? ஓகே. ஒரு இலைக்கே இவ்வளவு ஜூஸ் வருது. இது வந்து ரொம்ப பொட்டன்ஷியல், எசென்சியல், பொட்டன்ஷியல், வெரி எஃபெக்டிவ் வாட்டர். இதை வந்து ஒரு ஸ்பூன்ல கலெக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு உள்ள கொடுக்கும்போது ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வராது. கபம் இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா அது மோஷன்ல வெளியே போயிடும் இது கொடுக்கும்போது. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி
அகத்திக்கீரையும் பாகற்காயும் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். சித்தால சித்தால அந்த மருந்துகள் எடுக்கும் போது அகத்திக்கீரையும் பாகற்காயும் ரெஸ்ட்ரிக்டட் கண்டிப்பா. இது சுண்டைக்காய். ஆமா, இல்ல அதுக்குதான் நான் சொல்ல வரேன். சுண்டைக்காய் இருக்குன்னா இப்போ அகத்திக்கீரை பாகற்காய் சாப்பிடும் போது மருந்து வேலை செய்யாதுன்னே சித்தர்கள் ஓலை சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணோம், பேஷண்ட்களுக்கு நம்ம இந்த கசப்பு மாதிரி ஒரு கசப்பு நாங்க காம்பன்சேட் பண்ணி நாங்க சொல்லி ஆகும். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மா உனக்கு கசப்பு தானே வேணும், பாற்காய் மருந்து சாப்பிடும்போது சாப்பிடாத. அப்படி இல்லைன்னா மருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம், இப்ப காலையில மாத்திரை சாப்பிட்டுட்டு சாயந்தரமா பாற்காய் சாப்பிடு, அல்ல சாயந்தரம் நீ மாத்திரை சாப்பிடுறியா காலையிலே பாற்காய் சாப்பிடு. அகத்திக்கீரை பாற்காய் அவாய்ட் பண்ணு. சோ கேப் இருக்கணும். ஆமா, கேப் இருக்கணும். அதே மாதிரி இதை சாப்பிடக்கூடாதுங்கிற பட்சத்துல அதுக்கு ஈக்குவலான கசப்பு சுண்டைக்காயில இருக்கு. இது ஒரு காயக்கல்ப மூலிகை. இந்த சுண்டைக்காய் சாப்பிடறதுனால இதுக்குள்ள இருக்க விதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நல்ல சின்ன சின்ன விதையா கத்திரிக்காய்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இது சாப்பிடும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கசப்பு, குடல்ல இருக்க பழைய மலம் புது மலம் கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். மோஷன் ஃப்ரீயா போகும், ஒண்ணுக்கு ஃப்ரீயா போகும். கல்லெல்லாம் உடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. எங்க கல்லு இருந்தாலும் உடைஞ்சிரும். பார்த்தாதான் சுண்டைக்காய் எப்படின்னா கடுகு சீர்த்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி சின்னதா தான் இருக்கு, ஆனா அதனுடைய மெடிசினல் வேல்யூ பயங்கரமான வேல்யூவா இருக்கும். அதனால சுண்டைக்காய் அகத்திக்கீரை பாற்காய்க்கு மேல சுண்டைக்காய் எடுத்து மக்கள். அங்க அத்திக்காய் கூட இருந்ததேமா. அத்திக்காய் அதே மாதிரி இது ஒரு காயக்கல்பம் தான். அத்திக்காய்ங்கிறது அத்தி இத்தி ஆள் அரசு வேம்பு நாவல்னு சொல்லுவாங்க. சோ இந்த மூலிகை எல்லாமே பெண்களுக்கு மற்ற எல்லாருக்குமே ஒரு தோற்பு சக்தி உள்ள மருந்து. இரும்பு சத்து அதிகமா உள்ளது அத்தி. இரும்பு சத்து அதிகமா இருக்கனால உங்களுக்கு இப்போ சித்தர்கள் கிருமிகளை இரும்பு வச்சுதான் அடிச்சிருக்காங்க. கிருமிகளை இரும்புனா என்ன, வெடியான பேதி செந்தூரம், அன்னபேதி மாத்திரை, காந்த செந்தூரம், காந்த பஸ்பம், இதெல்லாம் இரும்புல இருந்து ரெடி பண்றது. இரும்பு சத்து. ஆமா, அதாவது சாதாரண ஒரு அயன் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அயன் ராட அப்படியே நாங்க பஸ்பம் ஆக்கிடுவோம். காந்த செந்தூரம், மேக்னெட். இப்போ காந்த சட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேக்னெட்ல ஒரு பாத்திரம் ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மேக்னெட்னா உங்களுக்கு தெரியும், அதுல ஒரு பாத்திரம் ரெடி பண்ணாங்க. அந்த காலத்துல எல்லாம் மேக்னெட் பாத்திரம் வச்சு சமைச்சிருக்காங்க. அதுல பால் ஊத்தி காய்ச்சும் போது பொங்கவே பொங்காதான். காந்த நமக்கெல்லாம் நல்லதா தேவை, அடுப்பெல்லாம் பால் ஆயிடும்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை நான் குறை சொல்லல, பொதுவா சொல்றேன். காந்த பாத்திரத்துல பால் காய்ச்சினாலும் சோறாகுனாலும் வெளியே பொங்கி வரவே வராதான், அது அப்படியே நிக்குமா, அடியும் பிடிக்காதான். நம்ம பார்த்து ஆஃப் பண்ணிக்கிற வேண்டிதான் காந்த பாத்திரம். அது மாதிரி ஒரு காந்த சத்துள்ள இரும்பு சத்து, இது மெக்னீசியம், அயன், புரோட்டீன் என அனைத்து சத்துக்களுமே இந்த அத்திப்பழத்துல அத்திக்காயில இருக்கு. இந்த அத்திப்பழத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தி பழம் அதான் இந்த அத்திப்பழத்தினுடைய கர்ப்பப்பைக்கு நல்லதுன்னுவாங்க. ஆண்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது. இது ருதுவை கரெக்ட் பண்ணும். ருதுனா என்ன, ஓவம், அந்த ஓவுலேஷன் பீரியடு, குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த ஓவுலேஷன் பீரியட்ல ஓவம் கரெக்டா டிராவல் பண்ணி வரும். சோ அந்த மாதிரி வரும்போது இப்போ குழந்தை இல்லாதவங்க, இப்போ ஆண்களுக்கு அந்த செமன் உற்பத்தியாகி வரும்போது கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அத்தி பழத்துல அத்தி கண்டிப்பா சாப்பிட்டே ஆகும். அந்த பீரியட் சர்க்கிள் கரெக்ட் பண்ணும். ஆமா, அந்த சர்க்குலேஷன், அந்த ஓவுலேஷன் பீரியட்ல ரொம்ப முக்கியமானது. இந்த துளசி, இந்த துளசி மேக்சிமம் இதுல இருக்க சத்து பொருள் காப்பர் அதிகமா இருக்கு. காப்பர் காப்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மெயினான விஷயம், ரிச்சஸ்ட் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி. இப்ப நம்ம வைரஸை பத்தி தான் பேசணும். ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இதுல அதிகமா இருக்கு. இந்த ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணா, இப்போ நம்ம வெளியே போகும்போது 5 துளசி எடுத்து தலையில சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க வெளியே இருந்து வரக்கூடிய வைரஸ் போன்னு சொல்லிடும், ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடும். அப்படி இல்லையா, இந்த இலை ஒன்னு எடுத்து இப்படி கையில, சப்போஸ் நம்ம கையை வீசி நடந்து போறோம், கையில ஒட்டிடக்கூடாது. இவன் கொரோனாலாம் அப்படித்தானே. ஆமா, அந்த டைம்ல அந்த டைம்ல இப்படி எல்லாம் கையில தேய்ச்சிக்கிட்டு இப்படி நடந்து போகும்போது அந்த வைரஸ் கையில ஒட்டாது. சரிங்களா. அடுத்த பாயிண்ட், இந்த துளசியினுடைய இந்த சத்து பொருள் காப்பர் என்ன பண்ணா,
இந்த காப்பர் வந்து இப்ப பெண்களுக்கு காப்பர் டீன்னு ஒண்ணு போடுறோம்ல, குழந்தை தடுப்பு இதுக்காக காப்பர் டீ. ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு. ஆன்டி வைரல்னா என்ன? வைரஸ கொல்லக்கூடியது சத்து இதுல இருக்கு. அப்போ இந்த துளசி காலையிலேயே சில சமயங்கள்ல கோயில்கள்ல தராங்க, துளசி தராங்க, சாப்பிடுறோம். கபம் சம்பந்தப்பட்ட அதாவது இந்த குளிர்காலங்கள்ல சளி பிடிக்கும், அந்த நேரங்கள்ல துளசி கண்டிப்பா சாப்பிடும். சரிங்களா? இப்படி துளசி சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த கிருமிகள்லாம் அழிதுன்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆணுடைய இதை கூட இது அழிச்சிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. லிமிட்டா ஆண்கள் சாப்பிடும். ஓகே, சரிங்களா? அதே மாதிரி இப்போ காப்பர் சத்து, காப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காப்பரை வந்து 2000 காப்பர்னாக்க இது ஒரு மூலிகை. இப்ப நம்ம வந்து ஒரு மெட்டல், நாங்க வந்து தாதுன்னு சொல்றோம், இது தாவரம். அடுத்து தாதுக்கள், அடுத்து சங்கம். சங்கம்னா நான் முட்டையை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது சங்கம பொருள். சங்கம பொருள்னாக்க உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் லைக் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தானே சங்கம பொருட்கள். அனிமல்ஸ், கிரீச்சர்ஸ், ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ், சங்கம பொருட்கள், தாவர பொருட்கள். அடுத்து வந்து மெட்டல்ஸ், மூக்குத்தி போட்டிருக்கீங்கல்ல, கம்மல் போடுறோம்ல, அதெல்லாம் மெட்டல்ஸ். சோ தங்க பஸ்பம், செம்பு பஸ்பம், வெள்ளி பஸ்பம், இந்த மாதிரிலாம் பஸ்பங்கள் நிறைய ரெடி பண்றாங்க. எல்லாமே வந்து கிருமி அழிக்கும். ஓகே, இரும்ப வச்சுதான் அடிச்சிருக்காங்க சித்தர்கள். சோ அந்த கிருமிகளை, வைரஸ அடிக்கிறது இரும்ப வச்சுதான் அடிச்சிருக்காங்க. அதனால காப்பர் வந்து என்னன்னு, காப்பர் மெட்டலை வந்து குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சருக்கு மேல அது உருக்கும் போது அது இரிடியமா மாறிது. ஓகே, மெட்டலை உருக்கும் போது காப்பரை வந்து, இப்ப காப்பரை இப்ப அசாரி கடையில போய் காப்பர் கேட்டா அவன் காமிப்பான். அது ரொம்ப உருக்கணும்னா, ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ்ல ஊருக்கணும்னா அது இரிடியமா மாறுது. அதான் ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு அந்த உதிரி பாகங்கள்ல இரிடியம் கலந்தாதான், அந்த இரிடியம் வந்துதான் வந்து அந்த சூரியனுடைய ஒளிக்கதிரில் இருக்க டெம்பரேச்சரை தாங்கக்கூடியதான் இரிடியம். அதனால அந்த இரிடிய சத்து எதுல, காப்பரை வந்து அதிகமா உருக்குற மெல்ட் ஆகும் போதுதான் இரிடியம் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அது தேங்காய் ஓட்டுல எல்லாம் நான் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த தேங்காய் அகப்பைன்னு அந்த காலத்துல வச்சிருப்பாங்க, அகப்பை. அதுல வந்து சோரம் ஒன்று போடுவாங்க, அகப்பை. அதுல களி எடுத்து அச்சு போட்டு வைப்பாங்க. சோ அந்த அகப்பை அதுல சாப்பிடும் போது, அதுல அள்ளி போட்டு சாப்பிடும் போது நிறைய மெடிசனல் வேல்யூ நிறைய இருக்குது. அடுத்து வந்து ஆவாரம்பூ, அழகா இருக்குமா ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவாரம்பூ மேனின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவாரம்பூ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்ப வந்து ஒரு ஒரு அழகா மிளிர செய்யக்கூடிய, ஒரு பொலிவா வாழக்கூடிய ஒரு இதை வந்து ஆவாரம்பூ நமக்கு தருது. இதை வந்து முறைப்படி கஷாயம் போட்டோ அல்லது காயக்கல்ப முறைப்படி நம்ம அது காயக்கல்பம்னா என்ன, அகச்சுத்தம் புறச்சுத்தம், சுத்தமான முறையில இருந்து இதை நம்ம ஒரு பத்திய முறைப்படில நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எண்வகை சித்து கிடைக்கும் சொல்றாங்க, சித்து நிலையை அடையலான்றாங்க. சோ அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட நோய் தீர்ந்தா போதும்னு நம்ம சொல்லலாம். சரியா? அகத்திக்கீரை பாகற்காய் இது சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது. ஓகே, சக்கரை நோய், அகத்திக்கீரையும் பாகற்காயும் எடுத்துக்கிறப்ப ஆவாரம்பூவை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆன்டி டயபெட்டிக் மெடிசன். இப்ப அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இதை வந்து ஃப்ரீயா தராங்க. சக்கரை வியாதிக்கு ஆவாரம்பூ சூரணம் போட்டு நம்ம மருந்து தராங்க. ஆமா தராங்க. அதை வந்து எல்லா சித்த மருத்துவ பிரிவுலையும் தமிழ்நாடு ஃபுல்லா கிடைக்குது. இதை வந்து நம்ம மக்கள் வந்து இது கண்டிப்பா சாப்பிடணும். சக்கரை வியாதி குறையுது, நார்மல் ஆகுது, கஷாயம் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அங்க சூரணம் தருவாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம இந்த பூ மாதிரியே நம்ம உடம்பு இதே கலரா தங்கம். ஆமா ஆமா. பப்பாளி இலை, அந்த ரணக்கல், இது பப்பாளி இலை. பப்பாளி இலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மேக்சிமம் இதை வந்து இந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு இது குறுக அரிஞ்சு கம்ப்ளீட்டா இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம்னா, மேக்சிமம் இதை வந்து யானைக்கால் நோய்க்கு இதை வந்து கட்டி விடுவாங்க. அது யானைக்கால் வியாதி, எலிபென்ட். அதே மாதிரி இந்த இது கவுண்ட் குறையும் போது இது கஷாயம் வச்சு கூட கொடுப்பாங்க. வேம்பு இப்போ இது இல்லையா, நம்ம டெங்கு, ஆமா டெங்குக்கெல்லாம் இது. அதனாலதான் சொல்றேன், இதை வந்து நாரெல்லாம் பிச்சிடணும். இந்த நாரெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஓகே ஓகே, இதெல்லாம் கிளீன் பண்ணணும். எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இலை மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இலைய குறுக அரிஞ்சு இதுல வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம் இந்த மாதிரி ஏதாவது போட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு டெங்கு,
இந்த வைரல் லோட்லாம் வந்து கம்மியாகுது. கம்மி. பிளேட்லெட் வந்து நமக்கு கம்மியானதை ரைஸ் பண்ணி அதிகப்படுத்துது. ஓகே. ஸோ இம்யூனிட்டி அதிகமாகும். இது கொய்யா இலை. கொய்யா இலை வந்து இதனுடைய ரிச்சஸ்ட் குளோரோஃபில் இருக்கு. இந்த இலையை மட்டும் அரைச்சு சாப்பிடும்போது, அது இலையை மட்டும் அரைச்சு சாப்பிடுவோம். அரைச்சு சாப்பிடுறது வந்து சக்கரை வியாதிக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஓஹோ. சக்கரை வியாதி அரைச்சு இது கொதிக்க வச்செல்லாம் தேவையில்ல. இந்த கொழுந்து எடுத்து திங்கலாம் மேடம். கொழுந்து எடுத்து சாப்பிடலாம். இனிப்பாவும் இருக்கும், தோற்பாவும் இருக்கும், கசப்பாவும் இருக்கும். ஓகே. கொழுந்து நாங்களாம் சாப்பிடுவோம். எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது. நாங்களாம் சாப்பிடுவோம். தோப்பு இருக்கு, கொய்யா தோப்புலாம் இருக்கு ஊர்ல. சோ இது வந்து அப்படியே மென்னு சாப்பிட்டுருக்கோம். இனிப்பா இருக்கும். ஓகே. இது நாங்க என்ன செய்வோம்னா சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிப்போம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நெல்லிக்காய் மாதிரி. ஆமா, அதே ஸ்வீட்டா இருக்கு. அதனால இந்த பசுமை தன்மையானது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சக்கரை வியாதிக்கு நல்லது. அதே மாதிரி யாருக்காவது பேதியாச்சு, வயிற்று கடுப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொய்யா இலையை அரைச்சு கொஞ்சம் தண்ணியில கலந்து அல்லது உருண்டையாக்கி முழுங்க சொல்லலாம். அப்படி சாப்பிடும்போது சீத பேதி உடனே நிற்கும். இது வந்து ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. ரணக்கல்லி. ரணக்கல்லி இலை இது வந்து ரொம்ப அபூர்வமான மூலிகையா இருக்கு. ரணக்கல்லி எல்லா இடத்துலயும் கற்கள்லாம் போறதுக்கு. ஆமா, கிட்னி ஸ்டோனு, பேங்க்ரியாஸ் ஸ்டோனு, ஸ்பிளின் ஸ்டோனு, இந்த டிரான்ஸ்ல இருக்க ஸ்டோனு, பிளாடர்ல இருக்க ஸ்டோனு, எங்க ஸ்டோன் உற்பத்தியாவது எல்லாத்தையும் கரைச்சு உடைச்சு வெளியே கொண்டு வந்துரும். இதை வந்து முறைப்படி பத்திய முறைப்படி சாப்பிட்டோம்னாக்க நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு விருந்து மருந்து 3 நாள் சொல்லுவாங்க. 3 நாள் தான். கல்ல உடைச்சு நொறுக்கி யூரின்ல கொண்டு வந்துரும் வெளியே ரணகளி. அடுத்து வந்து இந்த வாழைப்பூ. வாழைப்பூ பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாழைப்பூல வந்து இதுல உள்ள இருக்கிற அந்த ஒரே ஒரு இந்த நரம்பு திக்கான இது வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃபைபர். இது சாப்பிட்டாக்க நமக்கு வந்து கிட்னில டைஜஷன் ஆகாது சரியா, அங்க போய் ஸ்டோரேஜ் ஆகும். சரி சரி. அதனாலதான் இதை கொண்டு வந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஸ்டோரேஜ் ஆகும்போது உங்களுக்கு வந்து யூரினுடைய உப்புக்கள் தேங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த காலத்துல பரம்பரையாவும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அந்த இதை எடுத்துடணும். அந்த நரம்பு மட்டும் எடுத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் நான் பாத்திருக்கேன். இதை எடுத்துரு அப்படின்வாங்க. நம்ம கிளீன் பண்ண எங்களை உட்கார வச்சிருவாங்களா? அதே மாதிரி இந்த இதையும் எடுத்துடணும். நம்ம வெள்ளையா இருக்க சவ்வு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது செரிமானம் ஆகாது. அதனால 2ஐயும் எடுத்துட்டு மேக்சிமம் சமையல் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு இது கல்லு உற்பத்தி ஆகாது. யூரின் ஃப்ரீயா போகும். அதே மாதிரி மோஷன் ஃப்ரீயா போகும். இரும்பு சத்தை கூட்டக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உள்ள இருக்க வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். உள்ள இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த ஃபேமிலி மொத்தமா இருக்காங்களே, வாழைத்தண்டு, ஆமா, வாழைப்பூ, வாழைக்காய் பத்தி சொல்லிட்டீங்க. ஆமா, இது பூ சொல்லிட்டீங்க. தண்டுமா? வாழைத்தண்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாழைத்தண்டை பொறுத்தவரை நம்ம கல்யாண வீட்டுகள்ல, விசேஷ வீட்டுகள்ல இது மேக்சிமம் அப்படி போட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி கடையில கூட நமக்கு கிடைக்கும். இந்த வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு சாறு, இதை வந்து நம்ம இரும்பு உலக்கையில இடிக்க கூடாது. மர உலக்கை, பூன் இல்லாத உலக்கையில தான் இடிக்கணும். பூன் இருக்கக்கூடாது. இந்த இரும்பு சேரும் போது ஏற்கனவே இதுல ரிச்சஸ்ட் அயன் இருக்கு. ஓகே. இரும்பு சத்து அதிகம் உள்ளது வாழைத்தண்டு. வாழை மரம் எல்லாமே இரும்பு சத்து உள்ளது. அது சொன்னீங்களே, லைட்டா தான் இதெல்லாமே ஒரே ஃபேமிலி தான். சோ இதுலயும் இரும்பு இருக்கு. ஆனா பார்த்தா வெள்ளையா இருக்கு. சரிங்களா? இந்த வாழைத்தண்டு சாறு வந்து யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது.